ஹாய் எவ்ரிவான், நிறைய நாளைக்கு பிறகு வீடியோ ஒன்றோட சந்திக்கிறோம். எங்களோட சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினான் நான் சேனல். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல் எடுத்த வீடியோ, எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடைக்காமல் வச்சு கொண்டிருந்தேன் நான். ஸோ இப்போ போட யோசித்தேன் நான். இது வந்து நான் பீட்சா செய்கிற வீடியோ ஒன்று தான். பீட்சாண்டா யாருக்கு தான் பிடிக்காது? பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பீட்சா. ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற நாங்கள் நடுக. ஆனால் ஒரு நாள் யோசித்தேன், நாங்கள் செய்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. நான் முதலெல்லாம் யோசித்தது பீட்சா செய்கிறது சரியான கஷ்டம், நிறைய நேரம் எடுக்கும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன் நான். ஆனால் வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் பார்த்த நேரத்தில் பார்த்தா அது பெருசாக கஷ்டமாக தெரியல. அதோட எங்களை வீட்டில் அவனும் இல்லை. அவன் இல்லாதால் என்ன செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினச்சிக்கொண்டு நான். ஸோ குக்கரில் நிறைய பேர் செய்து காட்டியிருந்தவ. அப்போ நாங்களே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கேஸ் குக்கர்லேயே ட்ரை பண்ணுவோம்னு செய்ய தொடங்கினான். முதல்ல வந்து ஈஸ்ட்டை போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் ஈஸ்ட்டை போட்டு நல்லா குழைச்சிட்டு வைக்கணும். ஒரு 30 minutes to 45 minutes வைக்கணும். அது நல்லா ரைஸ் ஆகி வர மட்டும் 45 minutes ஒரு 1 hour அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா மாவு வந்து பொங்கி வந்திருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாவு பொங்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டவ். இது வந்து சோஸுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். சோஸ் ரெடி பண்ணக்கு முதல் தக்காளி பழமும் காஞ்ச மிளகாய் செத்தல் மிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் அவிச்செடுத்துட்டு செத்தல் மிளகாயில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு வெங்காயம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கொள்ளணும். அரைச்சிட்டு நாங்கள் அதை அடுப்பில் வச்சு சூடாக்கி ஒரு சோஸ் மாதிரி செய்து கொண்டிருப்போம். அதுக்கு வந்து கார்லிக் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கார்லிக் தான் நான் பொரிக்க போகிறேன். பொரித்து அதுக்குள்ளேயே அந்த சோஸ் நான் அரைச்ச மிக்சரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சோஸ் லெவலுக்கு ரெடி பண்ணணும். சோஸ் இப்போ நீங்கள் போட்டு சூடாக்கிலேயே அந்த டார்க் கலராக வரும். தக்காளி பழத்தில் நிறம் மாதிரி ஒரு டார்க் ரெட் கலர் ஒன்று வரும் சோஸ். அதை நீங்கள் கடையில் வேணுற பீஸாலையும் அப்போ அந்த ஒரு கலரில் தான் சோஸ் இருக்கும். அந்த கார்லிக்கை போட்டு பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த நான் அரைச்சி வச்ச இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விடுவோம். விடையக்கில் நல்ல ஒரு சோஸ் மாதிரி வரும். இப்போ சும்மா கறி மாதிரி தானே இருக்குது, கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சோஸ் மாதிரி வரும். இப்போ அந்த மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துட்டுது. அது நல்லா பிணைஞ்சு கொள்ளணும். அந்த மாவு நல்லா குழைச்சி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் குழைச்சி இழுத்து குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா இழுத்து குழைச்சிட்டு நான் பீட்சா வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் பேக் பண்ணுறதுக்கு. பேக் பண்ணுறேன் அவனில் இல்லை, குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த டவ்வை வந்து இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கொள்ளணும் ஃபோக்கால். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் நல்லா வேகும். சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை. நாங்கள் கடையில் பண்ணுற பீஸாவில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இது வீட்டை செய்யக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ எல்லாம் போட்டு செய்யலாம். நல்லா தாராளமாகவே போட்டு செய்யலாம். பீஸா ஹட்டில் வேண்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் தானே போடுவாங்க. இப்போ வீட்டை செஞ்சு நாங்கள் தாராளமாக சோஸ் எல்லாம் நல்லா தாராளமாக போடி வந்து சோசின கலரை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கடையில் வாங்குகிற சோசின கலருக்கு வந்துட்டுது. ஸோ இது வந்து சிக்கன் வேறு யார் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா நான் அதை போட்டு ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா தாராளமாகவே போட்டுக்கொண்டேன். டோட்டலாக 2 பீஸா தான் செய்தோம் நாங்கள், எங்கள் 3 பேருக்கும். தாராளமாக காணுமாக இருந்துச்சு. இந்த பிளேட் சைஸில் தான் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணேன். கேப்சிகம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி குக்கரில் வைக்கிறேன். கீழே உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே தான் வச்சேன். ஸோ இப்போ பீஸா ரெடி ஆகிட்டுது. ஒரு 30 minutes to 45 minutes வச்சா நல்லா பேக் ஆகி வந்துடும். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுறது தான் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துருந்துச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது, முக்கியமாக சின்னவாக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணினவா. ஸோ இந்த பீஸா செய்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். கண்டினியூஸாக எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.